ரொம்ப நல்லா இருக்கு. என்னமா சொல்லிருக்காங்க படத்துல? எனக்கு ஒண்ணுமே தெரியல, எல்லாம் இருட்டாவே இருக்குது. நல்லா இருந்துச்சா இல்லையா அதே சொல்லுங்க. பரவாயில்ல, ஓரளவுக்கு பழைய படத்தை விட இது கொஞ்சம் இதுதான். திருட்டு சம்பவத்தை பத்தி ஆமா, அதெல்லாம் எப்படி இருந்துச்சு? ரத்தம் தெரிக்கிற மாதிரி அந்த ஒரு ரத்தமா தான் சுருள் திட்டாம அப்படி இருந்துச்சா? இந்த சோனியா அகர்வால் நடிச்சிருந்தாங்க, அவங்க எப்படி நடிச்சிருந்தாங்க எனக்கு தெரியல. படம் சூப்பரா இருக்கு, நல்லா இருக்கு. உங்களுக்கு பிடிச்சிருந்தது? ஓவரா இல்ல, அவர் கரெக்டா பண்ணிருக்காரு. அப்பா பொண்ணுக்கு வந்து இந்த படம் வந்து பயங்கரமா ஒத்துக்கு போகும் அப்படின்னு கரெக்டா போகும். அவங்க அழுதுட்டாங்க, அவங்க கிட்ட கொஞ்சம் பேட்டி எடுங்க. நீங்க எங்கயாவது எழுதிங்களா? நானும் அப்பா பொண்ணு தானே. நல்லா இருக்கு, பிடிச்சிருக்கு. மோகன் சார் ரொம்ப நாள் கழிச்சு ஸ்கிரீன்ல பார்க்க எப்படி இருக்கு? நல்லா இருக்கு. அந்த காலத்து ஆக்டர் இல்ல, இந்த காலத்து மேல ஆக்டர் நல்லா இருக்காரு, சூப்பரா இருக்காரு. குடும்பமா வந்து படம் பாக்குறீங்க, அதுக்கு ஏத்த மாதிரியான கண்டென்ட் இருக்கு. நல்லா இருக்கு சார், நல்லா இருக்கு. ஆக்ஷன் படமா இருந்தாலும் நாங்க எங்களுக்கு சென்டிமெண்டா இருக்கு. எங்க இருக்காரு? எவ்வளவு எங்க இருக்கு? எவ்வளவு எங்க இருக்காரு? அழகா இருக்காரு, அவர் அந்த காலத்து ஹீரோ. ஆனா உள்ள வந்து தியேட்டர்ல 18 பேர் தான் இருந்தோம். பிரிண்ட் சரியில்லை படத்துல. இன்னொன்னு அந்த கேமராமேன சாரி பார்த்தனா செருப்பால் அடிக்கணும். ஒரு ஜன்னலை திறக்கிறாங்க, அந்த ஜன்னலை திறந்தா நம்ம கண்ணுல ஒளி அடிக்குது அப்படின்ற மாதிரி. இந்த மாதிரி எல்லாம் கேமராமேன் எல்லாம் செலக்ட் பண்ணி சரி விடுங்க. தெலுங்கு படம் சோனியா அகர்வாலும் வனிதா விஜயகுமாரும் இருக்கிறாங்க. அவங்க ஃபர்ஸ்ட் சீன் வராங்க, லாஸ்ட் சீன் வராங்க, அவ்வளவுதான். மற்றபடி தெலுங்கு படமா தான் இருக்கு. சோனியா அகர்வால் மூச்சு விடாம ஒரு ஃபுல் பாட்டில் குடிக்கிறாங்க, அதுக்கு ஒரு கட்ஸ் வேணும், குடிச்சிருக்காங்க. ஸோ அது ஒரு அந்த மாதிரி நிறைய சீனு. ஆனா தண்டுபாளையத்தை சொல்லணும்னா இன்னைக்கு டிஜிட்டல் இந்தியால இன்னைக்கு பரப்பனா அகரகாரம் சரியா இருக்கட்டும், தமிழ்நாடு சரியா இருக்கட்டும், ஹூப்ளியா இருக்கட்டும், பெல்கமா இருக்கட்டும், அனந்த்பூரா இருக்கட்டும், எல்லா ஊர்லயும் இவங்க இருக்கிறாங்க, இருந்து உள்ள இருக்கிறாங்க, தூக்கு தண்டனையும் கொடுத்துருக்காங்க. பட் அவங்களோட நெட்வொர்க் இன்னும் ஒர்க் ஆகிட்டு தான் இருக்கு. இவ்வளவு பெரிய இதுல நெட்வொர்க் இருக்கிற நம்ம சேட்டலைட் மூலியமா பண்றப்போ இந்த நெட்வொர்க்கை ஏன் இன்னும் பண்ண முடியல அப்படின்னு இன்னைக்கு தமிழா பாண்டியனா இருக்கட்டும், கிரைம் செல்வராஜா இருக்கட்டும் எவ்வளவு சொல்றாங்க. நீங்க வந்து குழந்தை கூட்டு வரவங்களை வந்து நீங்க பாவம் பார்க்காதீங்க, உங்க வீட்டுல தண்ணி கொடுக்காதீங்க, கொஞ்சம் உஷாரா இருங்க, ஏன்னா உங்க வாட்ச் பண்ணி உங்களை காலி பண்ணுவாங்க. நீங்க எவ்வளவு சொத்து சேர்க்கலாம், நகை சேர்க்கலாம், ஆனா அதை பாதுகாக்கிறதுக்கு நீங்க விழிப்புணர்வா இருக்கணும். அப்ப அந்த மாதிரி விழிப்புணர்வா இருக்கணும்னா இந்த மாதிரி படங்களை பாத்தீங்கன்னா கொஞ்சம் விழிப்புணர்வா இருப்பீங்க. தெலுங்குல இது பார்ட் 2 வந்துச்சு, தமிழ்ல இப்பதான் வருது. இருந்தாலும் தெலுங்கு வாட அடிக்குது. ஒன் டைம் வாட்சபிள் இல்ல, தெலுங்குல பார்த்தா அதே சீன்ஸ் தான் இருக்கிற மாதிரியே இருக்கு. தெலுங்கு படம் தான். இதுல சோனியா அகர்வால்னு ஒரு பர்கரையும் வனிதா விஜயகுமார்னு ஒரு மேல இருக்க பண்ணு 2 பண்டை வச்சுட்டு நடுவுல தெலுங்குத்தை சொருவி நம்ம கையில மேல ஊத்தி கொடுத்துட்டாங்க. ஆனா 500க்கும் மேற்பட்ட ரேப்பு, 1000க்கும் மேற்பட்ட கொலை இதெல்லாம் பண்ணியும் இன்னும் சில பேர் தண்டனையை அனுபவிச்சுட்டு அவங்க நெட்வொர்க் வெளியே தான் இருக்குது. இதெல்லாம் வந்து இந்த நவீன இந்தியாவில் களையப்பட வேண்டும். போலீஸ் துறைக்கும் நீதித்துறைக்கும் ஒரு பெரிய மாறுதல் கொடுக்க வேண்டும்ன்றது தான் எல்லாரோட ஒரு பத்திரிகையாளரோட ஆசை. அந்த தண்டுபாளையம் கேங்கு இன்னும் தான் ஒர்க் ஆகிட்டு இருக்கு, இன்னும் உள்ள இருந்தாலும் ஒர்க் ஆகிட்டு இருக்கு. இன்னும் ஜனங்க விழிப்புணர்வா இல்லை. நம்ம தமிழ்நாட்டிலையும் வந்து ஏகப்பட்ட செஞ்சுட்டு போயிருக்காங்க. 2015 அவங்க ஆக்டிவிட்டி இல்லை. பட் லாக்டவுனுக்கு அப்புறம் 2017 நம்ம இங்கே செங்கல்பட்டில் நடந்திருக்கு, கிருஷ்ணகிரியில் நடந்திருக்கு, கரூரில் நடந்திருக்கு, இன்னும் நடந்துட்டு தான் இருக்கு. அவங்க ஸ்டைலை மாற்றிருக்கிறாங்க, கழுத்து இறக்குற ஸ்டைல்லாம் விட்டு இப்போ வேற மாதிரி இருக்கு. இன்னும் நிறைய கொலைகள் கண்டுபிடிக்க முடியல. உண்மையா சொல்லணும்னா ஒரு வீட்டுக்காரே அவங்க பொண்டாட்டியை கொலை பண்ணிட்டாருன்னு ஜெயிலில் பிடிச்சி போட்டு அவர் தண்டனையை அனுபவிச்சுட்டு வந்து திருப்பணியை வந்து இந்த கேஸை கொடுத்து அதுக்கப்புறம் இந்த தண்டுபாளையம் கேங் தான் பண்ணாங்க அப்படின்றத நிரூபிச்சிருக்காங்க. இந்த அளவுக்கு அந்த கேங்கு ஒர்க் பண்ணிட்டு இருக்கு, வெளியில நெட்வொர்க் ஆகிட்டு இருக்கு. இதெல்லாம் மக்கள் விழிப்புணர்வு அடையணும். 10 பேர் பார்த்தாலும் அது வேலைக்கு ஆகாது. நீங்க ஓடிடியில் பாருங்க, கொஞ்சம் இதை சென்சார் பண்ணி தான் பார்க்கணும். நன்றி. ஒன் டைம் வாட்சபிள். நான் என் காசு போட்டு பார்க்க வந்தேன், என்னோட காசு. ஓகேவா? ரைட். தெரியல. அதான் ஒரு விஷயம்பா, இந்த தண்டுபாளையம் வந்து தேனி குட்கா புகையில இதெல்லாம் உட்கொள்ளாதீங்க சொல்லுவாங்க பாத்தீங்களா, அதெல்லாம் ஒரு விழிப்புணர்வுக்காக சொல்லுவாங்க. அதே விழிப்புணர்வோட இந்த படத்தை பார்க்கணும். இந்த படத்துல கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா ஒரு 30-40 பொண்ணுங்களை ரேப் பண்ற சீன் வருது. அந்த ரேப் பண்ற சீன் கொஞ்சம் கொடூரமா இருக்கிறதுனால இந்த